மை டியர் மக்களே, நான் தான் உங்கள் தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் திருப்பியும் உங்களை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பொரிச்ச மீன். என்னடா எல்லார் வீடுகளையுமே செய்கிற பொரிச்ச மீன் தானே, இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற பொரிச்ச மீன் மெத்தட் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி மசாலா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி இன்றைக்கி ஃபிஷ்ஷை நம்ம மேரினேட் பண்ணி பொரிக்க போகிறோம். யூஸ்வலாகவே ட்ரை மசாலாஸ் யூஸ் பண்ணி பொரிப்பாங்க. ஸோ ட்ரை மசாலாஸ் நம்ம யூஸ் பண்ணி பொரிக்கிற மெத்தட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதை நான் கண்டிப்பாக கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். ஆனால் இன்றைக்கி நான் மசாலா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி இந்த ஃபிஷ் நம்ம எப்படி பொரிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகணும் இல்லையா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த பொரிச்ச மீன் எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பொரிச்ச மீன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு 420 கிராம் போல் வெலை மீன் வாங்கியிருக்கேங்க. வெலை மீன் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான மீன் தூத்துக்குடியிலன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மீனை பார்த்திங்கன்னா நான் நல்லா வாங்கி அதை நல்லா மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து நான் கழுவி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட நமக்கு ஒரு 2 கொத்து கறிவேப்பிலைகள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபிஷ் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஃபிஷ் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு பூண்டு பற்கள் நான் ஒரு 3 போல் எடுத்துருக்கிறேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 3 போல் எடுத்துருக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா காய்ந்த மிளகாய்ங்க. காய்ந்த மிளகாய் நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 4 குண்டு மிளகாய். இதை எல்லாத்தையும் சுடுதண்ணியில் நல்லா போட்டு அதை எரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் இருக்கும். அப்புறம் மல்லித்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கு நமக்கு கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் தேவைங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதோட பார்த்திங்கன்னா புளிச்சாறு நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துருக்கிறேன். அப்புறமா நமக்கு மிளகுத்தூள் வேணும். மிளகுத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் நமக்கு சோள மாவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். ஸோ இது தாங்க தேவை. ஸோ இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை நம்ம தயார் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம அதை ஃபிஷ்ஷில் நம்ம சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம பொரிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம செய்யலாம். இப்போது ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண சொன்னேன் இல்லையா, அதுக்காக நான் ஒரு சின்ன மல்டி ஜார் எடுத்துருக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் நான் சொன்ன போல் ஏற்கனவே இந்த காஷ்மீரி மிளகாய் மற்றும் குண்டு மிளகாய் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டு நல்லா அது கொதிக்க வச்சு கொஞ்சம் நல்லா அது பாயில் ஆனதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இருத்துட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். அதை இப்போ நம்ம சேர்த்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இஞ்சி ஒரு சின்ன துண்டுங்க, ரொம்ப சேர்த்துக்க தேவையில்லை, ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு பற்கள் ஒரு 3 போல் சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 3 போல் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா இது ரொம்ப மசாலா ஸ்மெல் அடிக்கும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம அளவாக சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து கறிவேப்பிலைகள்ங்க. உங்களுக்கு கறிவேப்பிலைகள் சேர்க்கும் பொழுது இந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற ரா ஸ்மெல் வராமல் பார்த்துக்கும். அதனால் இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம். அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஃபிஷ் நம்ம மஞ்சள் தூள் மட்டும் உப்பு சேர்த்து நம்ம அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறோம் இல்லையா, அதனால் மஞ்சள் தூள் அளவாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியா தூள் சேர்த்துருக்குறேங்க, அதாவது மல்லித்தூள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் சேர்த்துருக்குறேன், பெப்பர் பவுடராக சேர்த்துருக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். என்னடா கார்ன்ஃப்ளவர் இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த பேஸ்ட் நல்லா
பேஸ்ட்டாக கிடைக்கும் அரைக்கும் பொழுது. இன்னொன்று நம்ம ஃபிஷ்ஷு வந்து மேரினேட் பண்ணும்போது நல்லா எல்லாமே கோட் ஆகிறதுக்காகவும் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். இதோட பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக அரைப்பட்டு வரும் மிளகாயெல்லாம். இதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு புளிச்சாறு சேர்த்துக்கலாங்க. புளிச்சாறு வந்துட்டு நீங்கள் அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை, ஒரு டேபிள் ஸ்பூன் போல் போதுமானது. இதோட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணி சேர்த்துறாமல் அளவாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் அந்த பேஸ்ட் இப்போ நான் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேஸ்ட் நம்ம வச்சுட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சு நம்ம பொரிக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டா கூட ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு வேணுங்கிற நேரம் நீங்கள் ஃபிஷ்ஷு வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எடுத்து இந்த மசாலாவை போட்டுட்டு நீங்கள் வந்து அழகாக பொரிச்சு எடுத்துக்க முடியும். ஸோ கூடுமான மட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்பொழுது கொஞ்சமாக வினிகர் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நாளைக்கு நமக்கு கெடாமல் கிடைக்குங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் மேரினேட் பண்ணுறதுக்காக இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். அதில் நான் அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளை மீனை வந்துட்டு நான் சேர்க்குறேங்க. இந்த வெள்ளை மீனை பார்த்த உடனேயும் எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் நிறையா வருது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து இந்த வெள்ளை மீன் தான் எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ்ஷுங்க. தூத்துக்குடி பொறுத்த மட்டும் இந்த ஃபிஷ் வந்து எல்லாரோட ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபிஷ்ஷை நம்ம அதில் சேர்த்துட்டோம். இதோட நம்ம பார்த்திங்கன்னா இதில் அந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனக்கு கிடச்சிது. நம்ம எல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மசாலாவை எல்லா மீன்லேயும் வந்து கோட் ஆகிற மாதிரி நம்ம வந்து அதை விரவி வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி என்னென்னு தெரியல. ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். எங்கள் அப்பா வந்து இந்த வல்லம் வந்த உடனேயும் ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டைமில். அப்போ தான் போட் வந்திருக்கும். ஒரு ஏர்லி மார்னிங் சொல்லலாம், ஒரு 2 o'clock 2:30 அந்த டைமில் தான் வரும். அந்த டைமில் போய் எங்களுக்காக இந்த ஃபிஷ்ஷை வந்து வாங்கிட்டு வருவாங்க ஃப்ரெஷ்ஷாக. நாங்கள்லாம் இப்போ ரொம்ப சின்ன பிள்ளைங்க. எனக்கு தெரிஞ்சு நான் யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகங்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் எங்கள் அக்காவும் நல்லா தூங்கிட்டுருப்போம். எங்கள் டேடி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது பீசஸ்லாம் நல்லா பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். வெலை மீன் இது கூட நான் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதை வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷுன்றதுனால உடனே வந்து எங்கள் டேடி மம்மி அதை க்ளீன் பண்ணி அதை நைட்டாக வந்து பொரித்து எங்களை காலையில் ஒரு 4 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்டு எங்களை சாப்பிட வைப்பாங்க. நாங்கள் அப்போவுமே அந்த டைமில் ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கை கழுவாமல் கூட தூங்குவோம். எங்கள் அம்மா தான் வந்து கப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கையெல்லாம் கழுவி விடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாது இல்லைங்களா. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி வந்து இதை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. 1 day வரைக்கும் வச்சு நம்ம சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த டேஸில் வந்துட்டு ரொம்ப ஆசையாக வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த ஞாபகங்கள் வந்து இன்னும் மறக்கலைங்க. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ் அது எல்லாமே. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் எல்லாமே இப்போ நல்லா வந்து ஊறி வரணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரீசரில் ஒரு 20 minutes போல் வச்சிட போகிறேன். உங்களுக்கு உடனே பொரிக்கணுன்னா ஃப்ரீசரில் ஒரு 20 minutes, அப்படி இல்லைன்னா கீழே ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு ஃப்ரைங் பேன் போட்டிருக்கேன். அது வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறேங்க. பொரிக்கிறதுக்காக நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதிகப்படியாகவும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்க வேணாம், அளவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க, அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயிலு இல்லாட்டினா கோகோனட் ஆயில் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மீனும் நல்லா ஊறி ரெடி ஆகிருக்கு. இப்போது ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நம்ம அதை எடுத்து போட்டு பொரிக்க வேண்டியது தான். நீங்கள் பொரிக்கும் பொழுது குடும்பம் மட்டும் அடைக்கல்ல பொரிங்க. எனக்கு இன்றைக்கி வந்து அடைக்கல்ல வச்சு உங்களுக்கு பொரிச்சு காட்ட முடியல. ஸோ நான் நான்ஸ்டிக் ஃப்ரைங் பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடைக்கல் பயன்படுத்துனீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து இரும்புன்றதுனால அந்த இரும்புக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இரும்பில் வந்து அயன் கண்டென்ட் நிறையா இருக்கிறனால நீங்கள் அதில் பொரிக்கும் பொழுது உங்களுடைய உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ இந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா பொரியட்டும். உடனே நீங்கள் திருப்பிடாதீங்க. நிறைய பேர் செய்கிற தப்பு, ஃபிஷ்ஷை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அவசர கோளாறில் உடனே திருப்பிடுவாங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது அந்த மசாலாஸ் எல்லாம் பிஞ்சிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் பிஞ்சிட்டு அப்போ தான் வந்து ஃப்ரை ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். இம்மீடியட்டாக திருப்புவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ போட்டுட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மசாலாஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி நமக்கு தெரியுது பாருங்கள். இது நம்ம போட்ட அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுன்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் விலகி வருது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அதை நல்லா நீட்டாக சமன்படுத்தி விடுங்க. அந்த மசாலாஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதுதான் நமக்கு டேஸ்ட்டே. ஸோ இந்த மாதிரி சமன்படுத்தி விட்டு நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை நல்லா எடுத்து பொரிங்க. கீழே வந்தால் கூட அதை மேலே வந்து நல்லா அதை வந்து தடவி விடுங்க மசாலாவை. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை. நீங்கள் உங்கள் வீடுகளில் ஃபிஷ் ஃப்ரை எந்த மாதிரி செய்வீங்க எனக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து விட்டு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ஏரெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த ஹீட் ஏரெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். ஸோ நான் புளிச்சாறு இதில் எதுக்கு சேர்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி அடியில் வந்து அதிகமாக பிடிச்சிக்கிட்டு வராமல் அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே புளிச்சாறு சேர்க்கும்போது அந்த மாதிரி வராது. அதுக்காக தான் நம்ம புளிச்சாறு சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்லைட் புளிப்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு எலுமிச்சை சாறு பயன்படுத்துவாங்க. எலுமிச்சை சாறு நீங்கள் வந்து பயன்படுத்துகிறது தப்பில்லை, பட் அது சேர்த்திங்கன்னா ரொம்ப கருகும் மீன். ஸோ அதனால் நான் பயன்படுத்துறது கிடையாது. எப்பயுமே இந்த மெத்தடில் தான் நான் வந்து செய்கிறது. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. ஸோ ரொம்ப வித்தியாசமான இந்த ஃபிஷ் ஃப்ரை நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேங்க. ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன்கள் எல்லாமே நல்லா வெந்து வருது. இப்போ ரெடி ஆயாச்சு நமக்கு. அவ்வளோதாங்க, இந்த ஃபிஷ் ஃப்ரை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரைங் பேன்லேருந்து எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு நமக்கு சாம்பார் வச்சுட்டு நம்ம ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை பருப்பு ரசம் வச்சுட்டு ரைஸோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதாரண ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப வெரைட்டி ரைஸுன்னு சொல்லி இது வந்து எது ரொம்ப அல்டிமேட் காம்பினேஷன்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழ சாதத்துக்கு வந்துட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எலுமிச்சை பழ சாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய மெத்தட்ஸையும் என்னோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. கூடுமான மட்டும் நீங்கள் சுட சுட செஞ்சு சர்வ் பண்ணுங்கங்க. நான் சொல்கிறது தான் எப்பயுமே. இப்போ வந்து நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய போகிறீங்க அப்படின்னா முன்னக்கூட்டியே நீங்கள் அதை பொரித்து வச்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எப்பயும் போல் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபிஷ்ஷில் வந்துட்டு ஓரமாக இந்த மாதிரி ஆனியன்ஸும் இந்த லெமன்ஸும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற தாட் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸை குறித்து தாங்க. நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க நமக்கு செஞ்சதுக்கு ஈடாக நம்மளால் என்ன கொடுக்க முடியும்னா எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களுடைய உடல் உழைப்பாகட்டும், இல்லை நமக்காக செஞ்ச சேவைகளாகட்டும், ஸோ நம்ம அதுக்கு திருப்பி கைமாறி என்ன செய்ய போகிறோன்னா த்ரூ அவுட்டாக நம்ம லைஃப்பில் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும். இதுதாங்க கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கடமை. ஸோ
இந்த கடமையை நம்ம எல்லோரும் தவறாமல் செய்தாலே நம்ம லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த நோட்டோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் என்னுடைய சேனல் தெற்கு தங்கச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க. டேக் கேர் ஆல், பை பாய்.